அதாவது இந்தியா கூட்டணியில் இதுகாரும் நடந்து வந்த செயல்பாடுகளிலும் அதனுடைய தோற்றம் துவக்கம் அதனுடைய அமைப்பு இதிலெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று சொல்வதை விட நம்முடைய மேனாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அதில் ஒரு பெரிய பொறுப்பு உண்டு என்பதை யாரும் மறுக்க முடியாது. காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலுக்கு பிறகு எடுத்த ஒரு நிலைப்பாட்டின் காரணமாக சில வருத்தங்கள் ஆதங்கங்கள் இருக்கின்ற காரணத்தினால அப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பதாக திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கிறது. அது சரியான முடிவாக எனக்கு தெரியலை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அகில இந்திய அரசியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகள் சூழ்நிலைகள், பாஜக அரசால், மோடி அமித்ஷா கூட்டணியால், அவர்களால் கைப்பற்றப்பட்டிருக்கின்ற ஜனநாயக நிறுவனங்கள், தேர்தல் ஆணையம், சில நீதிமன்றங்களுடைய நடவடிக்கைகள், மாநில அரசுகளுடைய உரிமைகள், இவற்றையெல்லாம் ஒரு நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு கட்சியின் மீது எனக்கு கோபம் இருக்கிறது, ஆகவே நான் இதை போன்ற பணிகளிலே ஒருங்கிணைத்து செயல்பட முடியாது என்று சொல்வது திராவிட முன்னேற்ற கழகத்தை போல ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சிக்கு இது சரியான முடிவாக எனக்கு தெரியல. அது இரண்டையும் அவர்கள் ஒன்றாக பார்த்திருக்க கூடாது. காங்கிரஸ் கட்சி இப்போ காங்கிரஸ் கட்சியோடு பல மாநிலங்களிலே வேறுபட்டு இருக்கின்ற கட்சிகள் இன்றைக்கு அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்றன. மாநிலங்களினுடைய அரசியல் நிலைமைகள் வேற இருக்கிறது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேரளாவில் காங்கிரஸ் கட்சிக்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியோட பிரச்சனை இருக்கிறது. ஒன்றா தேர்தல் களங்காண முடியல, ஒருவரை எதிர்த்து தேர்தல் களங்காணுகிறோம். அவர்களுக்கும் காங்கிரஸுக்கும் சில மன வருத்தங்கள் இருக்கு. அந்த மன வருத்தங்களை அவர்கள் கடிதம் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். எங்களுக்கு ஏன் வருத்தம் இருக்கு, எங்களை நீங்க எப்படி நடத்துனீங்க, காங்கிரஸ் கட்சி நடத்துற முறையில் சில விளக்கங்கள் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஜான் பிரிட்டாஸ் அவர் கலந்து கொள்கிறார் என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதே போல திரிணாமுல் காங்கிரஸ் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் எதிர்த்து போட்டியிட்டது தான். ஆனால் அவருடைய சார்பில் மமதா பானர்ஜி கலந்து கொள்கிறார். ஸோ இது மாநிலங்களில் ஒரு கட்சிக்கு ஆகலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இதுகாரம் இருந்த கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இவர்களெல்லாம் கலந்து கொள்வதாக அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே எதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.